இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சாமி கும்பிடும் போது சஷ்டி கும்பிடுறோம், இல்ல செவ்வாய்க்கிழமை நம்ம கும்பிடுறோம். அப்படிங்கும் போது என்ன பண்ணுவோம், 6 முகம் விளக்கு வைக்கணும். அதுக்கு ஒரே மாதிரியே சைஸ் நம்ம தொலைவிட்டு இருப்போம். ஆனா இதுல என்னன்னா, உங்களுக்கு 6 முக விளக்கும் ஒரே இடத்துல இருக்கும். 2வது வேல் இருக்கும், உங்களுக்கு மயில் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னன்னா, நம்ம செவ்வாய்க்கிழமை வச்சு வெத்தலை பூவெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடும் போது உங்களுக்கு நம்ம கஷ்டத்தையும் தீர்த்தக்கூடிய உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாவும் இருக்கும். சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வைக்கும் போது நம்ம கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள். இதுல என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. 2வது இந்த வேல் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல வரும். நம்ம தனித்தனியா விளக்கு வச்சு சாமி கும்பிடுறோம், நமக்கு ஒரே இடத்துல இருந்தா பரவாயில்லைங்கும் போது இன்னும் லுக்காவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுல ஓம்னு ஒரு விளக்கும் போட்டு வரும். இந்த வேல்லயும் ஓம்னு ஒண்ணு போட்டு வரும். அந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாவும் இருக்கும். எல்லாமே வரும்போது இதுல என்ன, அஷ்டலட்சுமி சேர்ந்து வரும். அதாவது தாமரை நமக்கு மகாலட்சுமின்னு சொல்லுவோம், வேல் முருகனுடையது, இந்த இது கோபுரத்தினுடைய, அதாவது ஃபர்ஸ்ட் இது அப்படி வைக்கும் போது உங்களுக்கு இன்னும் நம்ம சாமி ரூம்பியே பார்க்கும்போது ஒரு லுக்கா அட்ராக்ஷனா இருக்கும். நம்ம கண்ணே நம்ம வீட்டுக்கு லுக்கா இருக்கும். இது 6 முக விளக்குன்னு சொல்லுவாங்க முருகன் இதுக்கு. 2வது நம்ம செவ்வாய்க்கிழமை சில பேர் விளக்கு வச்சு நெய் விளக்கு வைப்பாங்க வீட்டுல, வெத்தலை வச்சு பூ எல்லாம் வச்சு இன்னும் லுக்கா இருக்கும் உங்களுக்கு. இது எடுத்தீங்கன்னா ஒரு 850 ரூபாயில இருக்கு, ஒரு 650 ரூபாயில இருக்கு, ஒரு 750 ரூபாயில இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இது இருக்கு உங்களுக்கு. இப்ப நம்ம பார்த்தது 6 முக விளக்குலயே தாமரைப்பூ, மயில், வேலு, கோயிலினுடைய இது நுழைவாயில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது வெறும் நாங்க சிம்பிளா எங்க பட்ஜெட்டுக்குள்ளாடி வேணுங்க, ஓம்ன்றது போட்டு வேணும், அதே 6 முக விளக்குல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். அதே ஓம் தான், அதே முருகர் தான். ஆனா கொஞ்சம் சைஸ் சின்னதா வரும், இது கொஞ்சம் பெருசா வரும். இது நமக்கு சின்னதா, எங்க சாமி ரொம்ப சின்னதா தாங்க இருக்கு, எனக்கு சின்னதா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இல்லைங்க எனக்கு இன்னும் பட்ஜெட் கம்மியா தான் தேவை, ஆனா ஓம்ன்றது எனக்கு முருகனுடைய இது வேணும் அப்படின்னு நினைக்கும் போது தாராளமா ஒரு விளக்கு வச்சு இதே ஓம்ன்றது நம்ம கும்பிடலாம். இதுல என்ன இருக்கா, இது சில்வர் இல்ல பித்தாளை, இது எல்லாமே பித்தாளை உங்களுக்கு. இதுல என்னன்னா ஒரு விளக்கு, ஒரே ஒரு விளக்கு போட்டு என்னால வச்சுக்கலாம். ஒரு தீபம் எனக்கு போதுங்க, எனக்கு ஓம்ன்றது ஒரு விளக்கு இருந்தா கூட எனக்கு போதும், என் பட்ஜெட்டுக்கு உள்ளாடி ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். இது எடுத்தீங்கன்னா ஒரு 380 ரூபாய் வரும். 380. இதே உங்களுக்கு இதுவும் விளக்கு தான். இது என்னன்னா ஒரு வேல் சேஃப்ல வரும். பார்த்தோம்னா ஒரு அம்மனுடைய வேலுடைய பொசிஷன்ல அந்த விளக்குனுடைய அமைப்பு இருக்கும். ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, அந்த மாதிரி நமக்கு அம்மனுக்கு விளக்கு பெத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த விளக்கு நீங்க பெத்தும் போது இன்னும் பெஸ்டா இருக்கும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 490 ரூபாய் வரும். 490 ரூபாய். இது இன்னும் நமக்கு விளக்கு நான் காத்தால பத்திட்டு நான் வேலைக்கு போறேங்க, எனக்கு சாயந்தரம் வரைக்கும் விளக்கு வேணும் அப்படிங்கும் போது கஜலட்சுமியில உங்களுக்கு பெருசாவே வரும். இது எடுத்தீங்கன்னா தாராளமா ஒரு 100 மில்லி டு 150 மில்லி எண்ணெய் பிடிக்கும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 1100 ரூபாய் வரும். கஜலட்சுமி அப்படிங்கிறது ஏனையோட ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு சகல சௌகரியத்தையும் கொண்டு வர்றதுதான் கஜலட்சுமி. அதாவது முருகனை கும்பிடும்போது ஒரு கஷ்டங்கள் தீரும், அம்மனை கும்பிடும்போது ஒரு இது தீரும், கஜலட்சுமி கும்பிடும் போது உங்களுக்கு ஒரு இது தீரும். ஆனா இதை விட இன்னொரு பெஸ்ட் உங்களுக்கு இது ஒரு விளக்கு இருக்கு. இது என்ன அப்படின்னா, நார்மலா விளக்கு மாடக்குழி மாதிரி இருக்கும். இதுல நீங்க எண்ணெய் ஊத்தி திரிய போட்டுட்டு மேல கொஞ்சமா ஒரு பச்சை கற்பூரம் போட்டுட்டு 2 லவங்கம் இதுக்குள்ளாடி போட்டுட்டு இத மூடி வச்சீங்கன்னா வீடே மணக்கும், சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. சாமி ரூம்பே நம்ம ஒரு கோயிலுக்குள்ளாடி போயிட்டு வந்த ஒரு எஃபெக்ட் நம்ம வீட்டுல இருக்கும். இது பேர் என்ன விளக்கு பேரு? இது குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க. இத குபேர விளக்கு. இதுல என்னன்னா குபேரனுக்கும் உகந்தது, அம்மனுக்கும் உகந்தது, எல்லா சாமிக்கும் உகந்ததா எனக்கு வேணுங்க, நான் முருகனுக்கு தனியா வச்சுக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கும் போது தாராளமா நீங்க இந்த 6 விளக்குல எது வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல ஒரு சின்ன பச்சை கற்பூரம் மட்டும் போட்டு வைக்கும் போது அதனுடைய வாசத்துக்கு ஒரு தீய சக்திகள் வீட்டுக்குள்ளாடி அண்டவே. 2வது இது சொஸ்திக்குன்னு சொல்லுவாங்க. சொஸ்திக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முருகனுடைய விநாயகருக்கும் முருகனுக்கு அம்மானுக்கு எல்லாத்துக்குமே
கையில வந்து ஒரு சொஸ்திக் மாதிரி போட்டு வரும். அப்படிங்கும் போது இதுல சகல சௌகரியங்களும் உங்களுக்கு லுக்கா இருக்கும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 560 ரூபாய் வரும். இதுல வந்து பெருசும் இருக்கு, குபேர விளக்கு. இதுல வந்து பெருசும் இருக்கு. என்ன சைஸ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு நான் முருகனுக்கு நான் வெள்ளிக்கிழமை கும்பிடணுங்க, இல்ல ஒரு செவ்வாய்க்கிழமை கும்பிடணும், முருகனுக்கு உகந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லுவாங்க, அதனால உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைக்கு தகுந்தது எடுத்துக்கலாம். இல்ல என்னோட பட்ஜெட்டுக்கு செவ்வாய்க்கிழமை என்னோட முருகனுக்கு என்னால ஒரு விளக்கு மட்டும் தான் பத்த வைக்க முடியும்னா தாராளமா இந்த விளக்கு எடுத்துக்கலாம். அமாவாசை பௌர்ணமிக்கு ஒரு அம்மனுக்கு விளக்கு பெத்தணுங்க, நம்ம மண்ணு விளக்கு தொலைவணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த விளக்கு வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் தலை விளக்கு பத்திட்டுனா சாயந்தரம் வேலை அந்த விளக்கு அணையக்கூடாதுங்க அப்படின்னு நினைக்கும் போது இது பெருசா இருக்கும். இது கஜலட்சுமின்னு சொல்லுவாங்க, பக்காவா இருக்கும். நமக்கு சமையல் சாமி ரூம்பு இன்னும் ஒரு பெஸ்டாவே இருக்கும் உங்களுக்கு. கஜலட்சுமி நார்மலா நம்ம வந்து காமாட்சி விளக்குலதான் கஜலட்சுமி பார்ப்போம், கரும்பு காமாட்சியை பார்த்திருப்போம், அஷ்டலட்சுமி பார்ப்போம். ஆனா ஒரு விளக்குல வந்து கஜலட்சுமி பாக்குறது இது லுக்கா இருக்கும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 1100 ரூபாய் தாராளமா வரும். இது வந்து உங்களுக்கு கஜலட்சுமிங்கிறது வந்து 2 சைடுமே யானை இருக்கும், அதுதான் வந்து கஜலட்சுமி யானை. அதே மாதிரி உங்களுக்கு அடியையும் பார்க்கும்போது ஒரு கோயிலினுடைய கோபுரத்துக்கு வர ஒரு லுக் இருக்கும். அப்படியே லுக்கே ஒரு நம்ம சாமி ரூம்ல வச்சாலும் ஒரு அட்ராக்ஷனா லுக்கா மனசு திருப்தியா இருக்கும். சின்னதும் இருக்கு. சின்னது ஒரு 950 ரூபாய் என்னமோ வரும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டா தான் ரேட் சொல்லிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் அது வந்து ஒரு 50 மில்லி பிடிக்குதுன்னா இது தாராளமா ஒரு 100 மில்லி மேல பிடிக்கும் போது குறையாது. நாங்க சொல்றது ஒரு 100 மில்லி சொல்லியிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், ஆடி மாசம் சீர் வைக்கணும், நமக்கு பித்தாளை வேணும், செம்பு வேணும், அப்படிங்கும் போது டிசைனா உங்களுக்கு வேணும்னாலும் இருக்கு. இது செம்புங்க, இது பித்தாளை. பித்தாளையிலயும் உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும்னாலும் இருக்கு. இந்த மாதிரி இதை நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல வரும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 970 ரூபாய் வரும். இது நார்மலா நம்ம புள்ளி தட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது தாம்பாள தட்டுலயே கொத்து தாம்பாளம்னு சொல்லுவாங்க. இத பழசுல எல்லா வீட்லயுமே கொத்து தாம்பாளம்னா சில்வர்லயும் இருக்கும், நம்ம பித்தாளையிலயும் வச்சிருப்போம். இது எடுத்தீங்கன்னா ஒரு 995 ரூபாய் வரும். இப்ப இருக்கிற பொண்ணுங்க என்ன பண்ணாங்க, பழசே எடுத்து கொடுக்குறீங்களேம்மா, புதுசா எனக்கு லுக்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு உங்களுக்கு வந்து சீர் வைக்கிறதுக்கு பாடி மாசம் வருது இல்லைங்களா, அதுக்கு சீர் வைக்கிறதுக்கு இப்போ வசதி கம்மியா இருக்கிறவங்க வந்து சில்வர்ல வைப்போம். சில்வர்லயும் சேம் இதே டிசைன்ல இருக்கு. அது எடுத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்குள்ளாடி வரும், 150 to 200 ரூபாய்க்குள்ளாடி வரும். இது வந்து பித்தாளையில வரும், டிசைனாவே கிடைக்கும். ஆமா, இது மட்டும் காப்பர்ல வரும். இது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1499 ரூபாய், 1500 ரூபாய் ஒரு சாமி ரூம்ல. இது வந்து 16 நம்பர் சைஸ். ஒரு சாமிக்கு வந்து நம்ம சீரு கொண்டு போய் ஒரு தேங்காய் பழம் 2 தேங்காய் அந்த மாதிரி ஒரு மாவிளக்கு வைக்கிறோம்னா இது நல்லா பெருசாவும் இருக்கும், உங்களுக்கு லுக்காவும் இருக்கும். என்னன்னா இந்த ஷேக்கிங் ஆகாது. நாம ஒரு சீப்பு வாழை போல வைப்போம், சில பேர் 2 தேங்காய் வைப்பாங்க, மாவிளக்கு வைப்போம். பூ வைக்கும் போது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குதுன்னு சொல்லும் போது இது நல்லா பெருசா இருக்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். இப்ப நம்ம முருகனுக்கெல்லாம் விளக்கு பார்த்தோம் இல்லைங்களா, ஏன் ஈஸ்வரனுக்கு விளக்கு இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். ஈசனுக்கும் ஒரு விளக்கு இருக்கு. இது பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்கு மாதிரியே இருக்கும். ஈஸ்வரனுக்கும் விளக்கு இருக்கு. நம்ம வீட்டுல போட்டோம்னாலும் இன்னும் பெஸ்டா இருக்கும். நம்ம கஷ்டங்களை எல்லாமே நிவர்த்தி ஆகி கொடுக்கக்கூடியது ஈஸ்வரன். மெயின் என்னன்னா ஈஸ்வரன் விளக்கு பத்தும் போது சுத்தபத்தமா கறி சமைக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா ஈஸ்வரனுடைய விளக்கு வீட்டுல பத்தலாம். 2வது கோமாதா. வீட்டுல வந்து சாமி வச்சு இந்த சாமி ரூம்ல வைக்கும் போது இன்னும் உங்களுக்கு ஒரு தெய்வ கடாட்சியங்கள் பக்காவா இருக்கும். கோமாதா சிலை, அதாவது கோமாதாங்கிறது அம்மாவும் புள்ளியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கோமாதா, அம்மா மகன் அப்படி. இது வந்து அன்னலட்சுமி. அரிசி அடியில வச்சுட்டு தட்டு வச்சு தட்டுல அரிசி வச்சுட்டு அதுல சின்னதா ஒரு சின்ன பச்சை கற்பூரம் வச்சு இதை வைக்கும் போது அன்னத்துக்கு பஞ்சம் இல்லாம வர்றதுதான் அன்னலட்சுமி. அன்னத்துக்கு சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது. அப்படிங்கும் போது அடியில ஒரு பிளேட், குட்டி பிளேட்டு, கொஞ்சம் அரிசி,
அதுல ஒரு சின்னதா ஒரு பச்சை கற்பூரம் வச்சுட்டு இந்த அன்னலட்சுமி வைக்கும் போது நமக்கு அன்னத்துக்கு வந்து எந்த ஒரு கஷ்டங்களும் வராத இருக்கும். நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா கூட வீட்டுல கம்மி ஒரு 2 கிலோ 3 கிலோ வச்சு நம்மகிட்ட இருக்கும் அரிசி. அதுதான் அரிசி இருக்கும்போது நம்ம அடுத்த அரிசி வாங்குறது தான் இது ஒரு பெனிஃபிட். இது என்னன்னா தூபக்காலுன்னு சொல்லுவாங்க. சாம்பிராண்டி எல்லாம் போட்டுட்டு நமக்கு வீடு புறா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுக்குள்ளாடி வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டா அப்படியே வீடு ஃபுல்லாவே ஒரு மாதிரி புகைச்சல் மாதிரி இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு புகை இது மாதிரி இருக்கும். ஒரு தெய்வ கோயிலுக்குள்ளாடி போயிட்டு வெளியே வர ஒரு எஃபெக்ட் இருக்கும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் வரும். 600 ரூபாய் வரும். ரெண்டாவது நம்ம இப்படி எடுத்தும் காட்டிக்கலாம். இது எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 285 ரூபாயில இருந்து சின்னதுல இருந்து பெருசு வரையிலும் இருக்கு நம்ம கிட்ட. எல்லாமே பித்தளை. இது கோமாதா வந்து உங்களுக்கு இது எடுத்தீங்கன்னா ஒரு 1800 ரூபாய் வருது. இதுல சின்னதுல இருந்தும் இருக்கு, கோமாதாவும் சின்னதுல இருந்து இருக்கு. ஈஸ்வரன் மட்டும் இந்த ஒரு விளக்கு தான், ஒரு விளக்கு தான். இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 720 ரூபாய் வரும். நாங்க இது கவர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா வெளியே எடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா லுக்காவே இருக்கும். கீழே எல்லாமே ஒரு இது மாதிரி இருக்கும், பூ டிசைன்ஸோட வரும். சேம் இதுலயும் பாருங்க, எல்லாத்துலயுமே அந்த டிசைன்ஸ் வரும்போது நம்ம சாமி ரூம்ல வைக்கும் போது ஒரு லுக்காவே இருக்கும். எல்லா பொருளுமே இருக்கு நம்மகிட்ட. சாமி ரூமுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அத்தனை ஐட்டமும் இருக்கு. ரெண்டாவது கோயில்ல வைக்கிறதுக்கு தேவையான விளக்கு, உங்களுக்கு மணி, உங்களுக்கு வந்து அன்னலட்சுமி அந்த மாதிரி இல்லைங்க, நாங்க கோயிலுக்கு ஏதாவது தானமா கொடுக்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் இருக்கு. சின்னதுல இருந்து பெருசு வரையிலுமே இருக்கு. மணி வேணும்னாலும் இருக்கு. அதே மாதிரி தூக்கு விளக்குன்னு சொல்லுவாங்க, தூங்காமணி விளக்குன்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கு. ரெண்டாவது மேல ஒரு கொக்கி மாதிரி இது பண்ணி 5 முக விளக்கும் வைப்பாங்க கோயில்ல, அந்த மாதிரி இருக்கு. கோயிலுக்கு தேவையானது முதல் கொண்டு எல்லாமே A to Z வரையில் இருக்கு உங்களுக்கு. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா சாமிக்கு தேவையான எல்லா அனைத்து பொருட்களையும் பார்த்தோம். இதுல நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைக்கு வந்து விசிட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆன்லைன்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் எங்களுடைய போன் நம்பர் கீழே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு டெலிவரியும் பண்ணுவோம். மிக்க நன்றி, வணக்கம்.